இந்த தொகுதி வாரியாக கூப்பிட்டு வச்சு பாராட்டுகிற சில வாக்கு பிச்சை எடுக்கிற அற்ப பதறலுக்கு மத்தியில் அரசியலுக்கே வரலன்னு முடிவெடுத்த பிறகும் கூட இனி அந்த தூய்மை பணியாளர் ஓட்டு ரஜினிகாந்த் கிடையாது. ஆமா, அவரும் தேர்தல் நிற்க போறதுல அரசு கட்சியும் இல்லை. ஏண்டா சாட்டை எச்சகல நாய அவரு பாராட்டுறாரோ பாராட்டாம போறாரோ உனக்கு கிடைக்கலன்ட்டு வயிற்றுல பேசுற சரியா? ஏன்னா நீ ஆல்ரெடி பிச்சை எடுத்துன்னு இருக்கிற கட்சிக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்துக்கே பிச்சை எடுத்து தான் நீ சோறு போட்டு வச்சுன்னுக்கிற எல்லாருக்கும். ஏண்டா ரஜினி அரசியலுக்கு வரலன்ட்டு நீ உயர்த்தி பேசுவ. ஏன் இதுக்கு முன்னாடி நீ பேசுறது இல்லைடா? டேய் அது வாயா என்ன காவா வாடா? அது எந்த சைடு குத்துனாலும் பொத்தின்னு வெளியே போகுது. இது என்னடா வாய்? இது ரஜினி எங்கே இருந்தார், எங்கே பிடுங்கினார், எங்கே கீட்டினார் அப்படின்னு சொன்ன வாய் தான்டா இது. இப்போ நாளைக்கு அவர் அரசியலுக்கு நிற்கிறேன்னா நீ அப்படியே மாற்றி பேசுகிற எச்சக்கலை பொட்டே. நீ எல்லாம் பேசுகிற எதா பேசுகிறியோ அதை மட்டும் பேசணும். எல்லா இடத்துலையும் தளபதியை மட்டும்தான் உள்ளே எழுகிற. நீ எவ்வளோ பெரிய கேடு கட்ட புறம்போக்கு. டேய் அவர் கூப்பிட்டு வச்சு சத்திரத்தில் வச்சு கொடுத்தாரோ, ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிறாரோ, அதெல்லாம் செய்கிறாரோ, ஆக மொத்தம் சொந்த உழைப்பு, சொந்த பணம், அதில் தான் அவர் பண்ணுறாரு. உன்ன மாதிரி அங்கங்கே பிச்சை எடுத்துக்கின்னு கச்சை வளர்த்துக்கின்னு குடும்பத்தையும் சேர்த்து வளர்த்துக்கின்னு கிடையாது சரியா? அவரோட சொந்த உழைப்பில் தான் அவர் பண்ணுறாரு. முதல்ல நீ உன் சொந்த உழைப்பில் உன் ஜட்டி எடுத்து போடுறா போகிறம்போக்கு வந்துட்டார் இவர். அதுவே கட்சியில் நிதி வாங்கி அங்கங்கே வாங்கின்னு ஜட்டியை வாங்கிட்டு சட்டையை எடுத்து போட்டுன்னு சுற்றிக்கிட்டு போகிற நாயை போட்ட சாட்டை தலைமலையோ ஒன்று விடுவோம். உன்னை மேலே மாட்டு நீ